Hi dear students, welcome to this session. In this session we are going to discuss about measurement units and then physical quantities order derivations, units, smaller units, larger units and discuss here previous classes we discussed about measurement and physical quantities classifications so கொஞ்சம் recall பண்ணுவோம். Measurement அப்படினு சொல்றது determination of size or magnitude of quantity. So ஒரு quantity ஓட magnitude or size either நம்ம measure பண்றதா measurement அப்படினு பார்த்தோம். Physical quantity அப்படின்றது is a quantity can be measured. Okay, then நம்ம இந்த physical quantities physical quantity can be classified two types. One is fundamental quantity and another one is derived quantities. Fundamental quantities, derived quantities. So physical quantities is a quantity can be measured. நம்ம ஒரு மெஷர் பண்ணுறக்கூடிய ஒரு குவான்டிட்டி எல்லாமே நம்ம physical quantities சொல்லிக்கலாம். For example, எல்லாமே fundamental quantities and derived இது ரெண்டும் சேர்ந்தது தான் நமக்கு physical quantities. So fundamental quantities அப்படினா என்னன்றதை நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணோம். பட் இங்க டெஃபினிஷன் பாருங்க that fundamental quantities which cannot be expressed in terms of any other physical quantities. இங்க வந்து நமக்கு physical quantities வரும். Okay, which cannot be expressed in terms of any other physical quantities. For example, like some other quantities. வேற எந்த குவான்டிட்டி வச்சோ எந்த physical quantities வச்சோ நம்மளால என்ன பண்ண முடியாது, இந்த fundamental quantity வந்து நம்ம கொண்டு வர முடியாது. எல்லாமே physical quantities தான். எந்த physical quantities வச்சோ நம்மளால fundamental quantity express பண்ண முடியாது. அதான் for example நம்ம என்னன்னா mass, length, time, temperature, mass, m meter mass, length, time, temperature இப்படி நம்ம எக்ஸெட்ரா. ஸோ நம்ம என்னென்னன்றதை பார்ப்போம், அதோட யூனிட்ஸோட டெரிவேஷனோட. ரைட், அடுத்து வந்து நமக்கு derived quantities. Derived quantities which is nothing but which can be measured in terms of fundamental quantities. இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை வச்சு நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய எல்லா டேர்ம்ஸுமே என்னென்னா எல்லா குவான்டிட்டியுமே நமக்கு டெரைவ்டு குவான்டிட்டிஸ். ஓகே, ஸோ அதான் நமக்கு டெஃபினிஷன்ஸ். எக்ஸாம்பிள்ஸ். ஸோ வாட் இஸ் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏரியா, வால்யூம் அண்ட் வெலாசிட்டி, சரிங்களா, ஆக்சலரேஷன். ஸோ நம்ம 9th படிச்சிருக்கோம், 8th நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாமே ஏரியா, வால்யூம், ஆக்சலரேஷன், வெலாசிட்டி இதெல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ரைட். ஸோ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டினா என்ன, டெரைவ்டு குவான்டிட்டிஸ்னா என்ன, அதோட எக்ஸாம்பிள்ஸ். ஸோ ரொம்ப முக்கியம். தென் நவ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் த யூனிட். ஸோ யூனிட்னா என்ன, இன் இயர்லியர் டேஸ் வாட் ஆர் த யூனிட்ஸ் வி ஹவ் ஃபாலோட் அண்ட் அதுக்கப்புறம் என்ன யூனிட்டில் என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்றத வந்து நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். Now we are going to discuss about units. So unit அப்படின்றது is a standard quantity. Here is a standard quantity with which the unknown quantities are compared. ஸோ இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா unknown quantities, ஸோ தெரியாத ஒரு குவான்டிட்டி, தெரியாத அளவு அப்படின்னு வச்சுக்கிறோம். இந்த தெரியாத அளவோட, சரிங்களா, ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியை கம்பேர் பண்ணுறது தான் யூனிட். ஓகே, ஸோ அப்போ தெரியாத ஒரு குவான்டிட்டியோட நம்ம கம்பேர் பண்ணக்கூடிய ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி அப்படின்றதா யூனிட்ஸ். ஓகே, யூனிட் அப்படின்றது. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் டிஃபைன்ட் அஸ் ஸ்பெசிஃபிக் மேக்னிடியூட் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டி, ஸ்பெசிஃபிக் மேக்னிடியூட் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். அதாவது ஒரு பர்டிகுலர் மேக்னிடியூடு இருக்கக்கூடிய ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஸோ அதுவும் நம்ம என்னென்னா யூனிட் அப்படின்னு சொல்கிறோம். அதை நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹஸ் பீன் அடாப்டட் பை
law or convention. ஸோ law அப்படின்னு சொல்கிறது ஒரு விதி, கன்வென்ஷன் இப்படி தான் நம்ம சொல்லணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அதன்படி law and convention அதை டிபெண்ட்ஸ் ஆன் தட், அதுபடி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் மேக்னிடியூட் அப்படின்றது தான் பர்டிகுலர் மேக்னிடியூட், ஸ்பெசிஃபிக் மேக்னிடியூட் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஸோ தட் இஸ் நத்திங் பட் யூனிட். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்குறாங்க, ஃபீட் இஸ் a யூனிட் ஃபார் மெஷரிங் லென்த். ஸோ லென்த்தை வந்து நம்ம ஃபீட் அப்படின்றது லென்த்தை மெஷர் பண்ணுறது. தட் மீன்ஸ் 10 feet is equal to 10 times of definite free determined length. It's called feet. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இப்போ 10 feetன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இங்கே 10 feet அப்படின்றது சரிங்களா, 1 feet அப்படின்றத சரிங்களா எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 1 feet போல் 10 டைம்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். 1 feet into 10 டைம்ஸ். ஆல்ரெடி 1 feetன்றது நமக்கு தெரிஞ்ச வேல்யூ சரிங்களா. திஸ் இஸ் நத்திங் பட் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. ஓகே, இந்த ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி 10 டைம்ஸ் 10 feet அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ இது அன்னோன் குவான்டிட்டி. ஸோ இந்த அன்னோன் குவான்டிட்டியோட சரிங்களா, இந்த தெரியாத இந்த 10 feet அப்படின்றது எனக்கு தெரியாது. ஸோ அப்போ இந்த தெரியாத ஒரு குவான்டிட்டியை நான் வந்து ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டின்னு எனக்கு தெரியும். ஸோ இதை வச்சு நான் கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா தட் இஸ் நத்திங் பட் யூனிட். ஓகே, கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டுட். ஸோ இதுதான் புக்கில் கொடுத்துருக்குற எக்ஸாம்பிள். அண்ட் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் we are going to buy some vegetables அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 kilogram 3 kg. ஸோ இந்த 3 kg இதில் 3ன்றது மேக்னிடியூட் நம்பர் அண்ட் kg அப்படின்றது தான் யூனிட். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் யூனிட். ஸோ இந்த யூனிட்டை தான் நம்ம ஈவன் 1 kilogram அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிட்டர்மைன் பண்ணிக்கிறோம். ஈவன் லென்த்தோட யூனிட் வந்து மீட்டர். ஸோ 1 meter அப்படின்றத வச்சு நம்ம தட் ஹவு மச் range we are going to determine from that unit easily we can obtain. Next, earlier different unit system were used by the people from different countries. பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் டிஃப்ரெண்ட் யூனிட்ஸை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது என்னென்ன சார் அப்படின்றத இந்த டேபிளில் கொடுத்துருக்குறாங்க. இங்கே பாருங்கள், சம் ஆஃப் தி யூனிட் சிஸ்டம். டேபிள் 1.1ல் நமக்கு இருக்குது யூனிட் சிஸ்டம் ஆஃப் ஏர்லியர் டைம்ஸ். ஆக்சுவலி முன்னாடி செகண்ட் வேர்ல்டு வாருக்கு முன்னாடிலாம் இதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ என்னென்ன யூனிட்ஸ் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து சிஜிஎஸ். சிஜிஎஸ் இதில் சி அப்படின்றது நமக்கு சென்டிமீட்டர். ஸோ லென்த், மாஸ் அண்டு டைம். length, mass, time. These are all base quantity or fundamental quantities. ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியில் இது மூணுமே ரொம்ப ரொம்ப பேஸ் குவான்டிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் சிஜிஎஸ் யூனிட் அப்படின்றது சென்டிமீட்டர், கிராம், செகண்ட். லென்த்துக்கு வந்து சென்டிமீட்டர், மாஸ் வந்து கிராம், டைம் வந்து செகண்ட். அண்ட் எஃபிஎஸ் which is nothing but foot pound second. foot அப்படின்றது the singular of feet. So foot, feet, we know that. பவுண்டு வந்து மாஸ், எவ்வளோ மாஸ் அப்படின்றத நம்ம பவுண்டுன்றதை மாஸில் கால்குலேட் பண்ணாங்க. அண்ட் டைம் வந்து செகண்ட்ஸ். டைம் எதுலேயும் சேஞ்ச் ஆகாது. ஸோ இது வந்து பிரிட்டிஷ் பீப்புள் வேர் யூஸ்டு திஸ் எஃபிஎஸ்.
அவங்க வந்து இந்த சேம் எஃபிஎஸ் தான் அப் டு லாஸ்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் லாஸ்ட் ஒன் எம்கேஎஸ், மீட்டர் கிலோகிராம் செகண்ட். மீட்டர் கிலோகிராம் செகண்ட். ஸோ இங்கே மீட்டர் அப்படின்றது லென்த்து, கிலோகிராம்ன்றது மாஸ் அண்ட் செகண்ட். ஸோ தீஸ் 3 யூனிட் சிஸ்டம் நமக்கு ஏர்லியர் டேஸில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அட் தி எண்ட் ஆஃப் தி செகண்ட் வேர்ல்டு வார் there was a necessary to use worldwide system of measurements. ஸோ ஒரு வேர்ல்டு வைஸாக ஒரு யூனிட் சிஸ்டமை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு அவசியம் அங்கே நெசசிட்டி. ஸோ தட் நெசசரியாக இருந்ததுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு யூனிட் சிஸ்டமை கொண்டு வராங்க. அந்த யூனிட் சிஸ்டம் தான் எஸ்ஐ யூனிட். So SI, which is nothing but system of units, international system of units. International system of units. So this system of units was developed and recommended by General Conference of Weights and Measures at Paris in 1960 for international usage. இப்போப்பா 1960 வந்து பாரிஸில் வெயிட் அண்ட் மெசர்ஸ் அந்த கான்ஃபரன்ஸில் எஸ்ஐ யூனிட் சிஸ்டம் அப்படின்றது வேர்ல்டு வைஸ் அதோட யூஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக, எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிறணும் அப்படின்றதுக்காக இங்கே பார்த்தீங்கன்னா டு யூஸ் வேர்ல்டு வைஸ் சிஸ்டம், அதுக்காக தான் கொண்டு வந்தது தான் இந்த எஸ்ஐ யூனிட் சிஸ்டம். ஸோ அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை கொஞ்சம் டெவலப் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணி எஸ்ஐ யூனிட் சிஸ்டம் கொண்டு வராங்க. ஸோ இப்போ எல்லாருமே நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது எல்லாமே எஸ்ஐ யூனிட் சிஸ்டம் தான். ஸோ இந்த எஸ்ஐ யூனிட் அப்படின்றது என்ன அப்படின்றத 1.2 நம்ம அடுத்தடுத்து நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். ஸோ லிசன். SI system of units is the modernized and improved form of previous system of units. ஸோ மாடர்னைஸ்டாக இருந்துச்சு, இம்ப்ரூவ்டு ப்ரீவியஸ் சிஸ்டமை விட கொஞ்சம் வந்து அதில் நிறையா டெவலப்மெண்ட் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் அக்செப்டட் ஆல்மோஸ்ட் ஆல் த கண்ட்ரிஸ். ஸோ எல்லா கண்ட்ரிலையுமே இது வந்து அவங்க அக்செப்ட் பண்ணி அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் this is nothing but it is based on certain set of fundamental units. இங்க பாருங்க, set of fundamental units from which derived units obtained by proper combinations. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் யூனிட்ஸில் இருந்து நம்ம we can obtain derived quantities or we can derive the derived quantities. Obtained by proper combinations we will get the derived units, derived quantities. There was 7 fundamental units, அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் 10 derived quantities அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதோட ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்னால் என்ன, அதோட எக்ஸ்ப்ரெஷன் என்ன, அதோட யூனிட். ஸோ கேர்ஃபுல்லி வாட்ச் த வீடியோ ஒன் பை ஒன். யூ ஹாவ் டு டேக் அவுட் அண்ட் ரைட் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் யூனிட். நீங்கள் டெரைவ் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அதனால் ஃபிசிக்கல் குவான்டிட்டி எழுதணும், அதோட எக்ஸ்ப்ரெஷன் எழுதணும் அண்ட் யூனிட். இதை நீங்கள் டெரைவ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிலையும் டெரைவ்டு குவான்டிட்டிலையும் டேபிள் 1.2 and 1.3. okay, and finally we are going to study about that fundamental units and derived units. ஈஸியானதா. The unit used to measure the fundamental quantities are called fundamental units. Same which are used to measure the derived quantities are called derived units. ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி எல்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். டெரைவ்டு குவான்டிட்டிஸ்க்கு
சரிங்களா? அதை நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற யூனிட்ஸ் எல்லாமே என்னதான் டெரைவ்டு யூனிட்ஸ். ஓகே, அப்போ வாட் இஸ் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் அண்ட் வாட் இஸ் டெரைவ்டு யூனிட்ஸ். ஓகே, நம்ம ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியில் அதோட குவான்டிட்டி, யூனிட்டு, சிம்பிள் நம்ம பார்ப்போம். அண்ட் டெரைவ்டு குவான்டிட்டிஸ் அண்ட் தியர் யூனிட்ஸ் என்னன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அதை வச்சு எப்படி நம்ம 1 by 1 கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்றத நெக்ஸ்ட் செஷனில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ. Now we are going to discuss about table 1.2 fundamental quantities and their units. So fundamental quantities என்னென்ன? Fundamental quantities, unit, symbol. என்ன சிம்பிளில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சீரியல் நம்பர். ஃபர்ஸ்ட் ஒன் லென்த்து. ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி லென்த் அப்படின்னு சொல்கிறத நம்ம என்னப்பா, ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்டன்ஸு, டிஸ்பிளேஸ்மெண்ட், ஸோ இது எல்லாமே நம்ம என்னென்னா லென்த்தில் தான் வரும். ஸோ லென்த் இஸ் அ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. நம்ம யூனிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா the unit of length is meter. ஸோ சிம்பிள் வந்து m, ஸ்மால். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் ஓவர். செகண்ட் ஒன் இஸ் length, mass, that is unit of mass, kilogram, and இதை நம்ம எப்படி சொல்லுவோம், kg. Okay, then third one length, mass, time. Already we know that unit of time அப்படின்றது second. So this is S alone. And then fourth one is length, mass, time, temperature. Unit வந்து என்னப்பா, Kelvin. So K. சிம்பிள் வந்து கெல்வின் வந்து கேன்னு யூஸ் பண்ணுவோம் டெம்பரேச்சருக்கு. அண்ட் வாட் இஸ் த ஃபிஃப்த் ஒன், லென்த், மாஸ், டைம், டெம்பரேச்சர், எலக்ட்ரிக் கரண்ட். வாட் இஸ் த எலக்ட்ரிக் கரண்ட்? யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ஆம்பியர். ஸோ A, capital A. Okay. Next, sixth one. So we can recall length, mass, time, temperature, electric current, and amount of substance. சரிங்களா? யூனிட் வந்து என்னப்பா, மோல். சிம்பிள் வந்து MOL. ஸோ அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். And then finally last one is luminous intensity. So luminous intensity is nothing but unit of luminous intensity, candela. Okay, CD. Candela symbol வந்து நம்ம எப்படி எடுத்துக்கோம், CD அப்படின்னு எடுத்துக்கோம். ஓகேப்பா. So these are all 7 quantities which is nothing but fundamental quantities. அதோட யூனிட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோட சிம்பிளையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். So once you have to write all the physical quantities and their units.
நல்லா படிச்சுக்கணும். நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் length, mass, time, temperature, electric current, amount of substance, luminous intensity. Okay, length ஓட யூனிட் மீட்டர், மாஸ் ஓட யூனிட் கிலோகிராம், அதோட சிம்பிள் கேஜி, இதோட எம்எல், டைம் ஓட யூனிட் வந்து செகண்ட், எஸ்ன்னு யூஸ் பண்ணுவோம், டெம்பரேச்சர்னா கெல்வின், கே, எலக்ட்ரிக் கரண்ட்னா ஆம்பியர், ஏ, சிம்பிள் வந்து ஏ, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்னா மோல், எம்ஓஎல்இ, மோல், எம்ஓஎல்னு மட்டும் யூஸ் பண்ணுவோம், சிம்பிள், லூமினஸ் இன்டென்சிட்டி, கேண்டிலா, சிடி அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். சரிங்களாப்பா? ஸோ டேபிள் 1.2 thoroughly you have to study all the 7 fundamental quantities. Now we are going to write the expression and unit for derived quantities. Table 1.3 la, table 1.3 derived quantities and their units. Okay, so what are the derived quantities? Only 7 is the fundamental, 7 fundamental quantities. Remaining all the quantities are derived quantities. ஸோ அந்த டெரைவ்டு குவான்டிட்டிஸ்னால் எதில் வந்துச்சு அப்படின்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ், ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸில் தான் வந்துச்சு. எல்லாமே ஃபிசிக்கல் குவான்டிட்டி தான். நம்ம எல்லாம் எடுக்கிற அந்த மெஷர் பண்ணக்கூடிய எல்லா டேர்ம்ஸுமே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லென்த்து, மாஸு, டைமு, டெம்பரேச்சர், இன்கேஸ் அப்போ ஏரியா, வால்யூம், டென்சிட்டி, வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், இது எல்லாமே ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் தான். ஸோ இதில் எது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அண்ட் டெரைவ்டு குவான்டிட்டிஸ் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். So we have completed for fundamental quantities. இப்போ இந்த physical quantitiesல எதெல்லாம் derived quantities அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு ஏரியா. ஸோ ஏரியா which is nothing but ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் இருக்கு அப்படின்னா, ஸோ இது வந்து லென்த்து, இது வந்து ஹைட்டு. ஸோ அப்போ இதோட ஏரியாவை நம்ம டிட்டர்மின் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், ஏரியா இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பிரஷன் வந்து லென்த் இன்ட்டு பிரெத், length into breadth. So unit வந்து lengthனா மீட்டர், breadthனால என்னப்பா length தான், ஸோ அதுவும் டிஸ்டன்ஸ் தான். ஸோ அப்போ மீட்டர் இன்ட்டு மீட்டர், மீட்டர் ஸ்கொயர், மீட்டர் இன்ட்டு மீட்டர், மீட்டர் ஸ்கொயர். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன். அண்ட் தென் செகண்ட் ஒன் இஸ் ஏரியா, வால்யூம். வால்யூம் அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா வால்யூமுக்கு வந்து லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட் அப்படின்னு எழுதிக்கலாம். லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். இந்த லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்னா ஆல்ரெடி என்னப்பா ஏரியா. ஸோ அப்போ என்ன எப்படி எழுதிக்கலாம்னா ஏரியா இன்ட்டு ஹைட் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ஏரியா இன்ட்டு ஹைட். ஸோ இந்த ஏரியானா ஆல்ரெடி இங்கே என்ன எழுதியிருக்கோம், மீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு ஹைட்டு. ஹைட்னாலும் டிஸ்டன்ஸ் தான். ஸோ லென்த்தோட யூனிட் மீட்டர், இப்போ ஹைட்டுக்கு மீட்டர் தான். சரிங்களா? ஹைட்டுக்கு ஒரு யூனிட்டு, லென்த்துக்கு அந்த மாதிரி எல்லாமே நம்ம ஹைட்டு, டிஸ்டன்ஸு, பிரெத்து எல்லாமே என்னென்னா அந்த லென்த்துக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். ஸோ லென்த்தோட யூனிட் மீட்டர் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரியாப்பா? ரைட். இப்போ மீட்டர் இன்டோ மீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு மீட்டர், மீட்டர் கியூப். வெரி குட். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ஏரியா, வால்யூம். ஏரியாவோட ரேட் என்னப்போ மீட்டர் ஸ்கொயர், வால்யூமோட ரேட் வந்து மீட்டர்ஸ் கியூப். நம்ம தேர்ட் ஒன் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டென்சிட்டி. ஸோ டென்சிட்டி, டென்சிட்டி அப்படின்ற சிம்பிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏரியா வந்து ஏ தான், வால்யூம் வந்து வி. சரிங்களா? டென்சிட்டி அப்படின்னா ரோ அப்படின்னு சொல்லுவோம், ஆர்ஹெச்ஓ, ரோ. ரோன்றது கிரீக் வேர்ட் விச் ரெப்ரசன்ட் த எக்ஸ்பிரஷன்ஸ் டென்சிட்டி. டென்சிட்டி எக்ஸ்பிரஸ் பண்ணுறத நம்ம ரோ அப்படின்னும். ஸோ இந்த சிம்பிள் வந்து இது மாதிரி பண்ணணும். பட் சிம்பிள் நம்ம புக்கில் கொடுக்கல, பட் இருந்தாலும் டென்சிட்டி அப்படின்னா ஃபார்முலா என்னென்னா, ஸோ டென்சிட்டி விச் இஸ் நத்திங் பட் மாஸ் பெர் யூனிட் வால்யூம். இப்படி நம்ம 8th படித்தது தான். ஸோ மாஸ் பெர் யூனிட் வால்யூம். மாஸ் அப்படின்றது கிலோகிராம், நீங்கள் மீட்டர் நினச்சிக்கக்கூடாது, மாஸ் டிவைட் பை. ஸோ மாஸ்னா என்னப்பா, அப்போ எக்ஸ்பிரஷன் எழுதி தான் நம்ம என்ன பண்ண முடியும், யூனிட் எழுத முடியும். ஸோ அப்போ இங்கே எக்ஸ்பிரஷனை எழுதிக்குவோம். என்ன, டென்சிட்டி ரோ அப்படின்னு வச்சுக்கணும். டென்சிட்டி மாஸ் பை வால்யூம். ஸோ மாஸ் அப்படின்றது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, அதோட யூனிட் என்னப்பா கேஜி. ஸோ டிவைடட் பை வால்யூம்
வால்யூம் அப்படின்றது வந்து நமக்கு வால்யூம்னா ஆல்ரெடி இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். வால்யூமோட யூனிட் என்னப்பா மீட்டர்ஸ் கியூப். ஸோ டிவைட் பை மீட்டர்ஸ் கியூப். வெரி குட். ஸோ இப்போ ரோ மாஸ் பை வால்யூம், மாஸ்னா கேஜி, வால்யூம்னா மீட்டர்ஸ் கியூப். இங்கே நம்ம கிலோகிராம் டிவைட் பை மீட்டர்ஸ் கியூப்னு சொல்லிக்கலாம். ஆர் கிலோகிராம் இந்த மீட்டர்ஸ் கியூப் மைனஸ் ப்ளஸ் 3, இங்கே கீழே இருக்கிற ப்ளஸ் 3 மேலே வரும்போது மைனஸ் 3 வரும். ஓகே, டிவைடில் இருக்கட்டும், மேலே வரும்போது மைனஸ் 3. ஸோ கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3. ஓகே, தென் ஃபோர்த் ஒன் இஸ் ஏரியா, வால்யூம், டென்சிட்டி அண்ட் வெலாசிட்டி. வெலாசிட்டி அப்படின்றத நம்ம ஸ்மால் v, வால்யூம்னா கேபிட்டல் V, வெலாசிட்டினா ஸ்மால் v. ஸோ வெலாசிட்டி which is nothing but displacement divided by time taken. So displacement divided by time. Displacement ஓட யூனிட் என்னதுன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்னாலும் லென்த் தான், டிஸ்டன்ஸ் எல்லாமே. ஸோ அப்போ ஹியர் மீட்டர் divided by seconds. So in the power of so or meter second minus 1. Okay. So area, volume, density, velocity, these are all derived quantities. In the fundamental quantities unit and so இந்த மாதிரி டெரைவ் பண்ணி வர்றது எல்லாமே நம்ம டெரைவ்டு குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லென்த்து, மாஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட், டைம் எல்லாமே எதில் இருக்குது, இது எல்லாமே ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். ஸோ நம்ம டெரைவ் பண்ணுற இப்போ பாருங்களேன், டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, டைம்ன்றது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் சேர்ந்து நமக்கு என்ன கிடைக்கிது, டெரைவ்டு குவான்டிட்டிஸ் கிடைக்கிது. ஸோ அதான் டெரைவ்டு குவான்டிட்டிஸ் அப்படின்றது. நம்ம which can be expressed in terms of fundamental quantities, that is nothing but derived quantities அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ ரிமைனிங் குவான்டிட்டிஸ் வந்து ஃபிஃப்த் ஒன் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஃபிஃப்த் ஒன் மொமெண்டம். மொமெண்டம் அப்படின்றத நம்ம ஸ்மால் p-ல ரெப்ரசன்ட் பண்ணுவோம். So momentum here expression p is equal to m into v, mass into velocity, mass and its velocity, product of mass and its velocity, m into v. So இதெல்லாம் நீங்கள் அடுத்தடுத்த ஹையர் கிளாஸஸில் படிப்பீங்க. பட் எக்ஸ்பிரஷன் வந்து யூ ஷுட் ஸ்டடி, யூ ஷுட் மெமரைஸ் தட் எக்ஸ்பிரஷன். மொமெண்டம்க்குரிய எக்ஸ்பிரஷன் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் யூனிட்டை நீங்கள் டெரைவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ மாஸ் அப்படின்னா என்னப்பா, கிலோகிராம். வெலாசிட்டினா இதுக்கு முன்னாடி நம்ம படித்தோம் என்னப்பா, மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. வெரி குட். ஸோ அப்போ கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. ஓகே, ஃபிஃப்த் ஒன் ஓவர். அண்ட் சிக்ஸ்த் ஒன் இஸ் மொமெண்டம்க்கு நெக்ஸ்ட் வந்து ஆக்சலரேஷன். Acceleration. So acceleration small a. What is the formula for acceleration expression? V by t. Velocity divided by time taken, or change in velocity v minus u divided by t ன்னு போடுறோம். So v by t velocity divided by time taken. So velocity அப்படின்னா நமக்கு தெரியும் என்னப்பா, மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. வெரி குட். இந்த divided by செகண்ட். ஓகே, இப்போ இங்கே டெரைவ் பண்ணுறது பாருங்க. ஸோ இது எப்படிப்பா, மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. இந்த செகண்ட்ஸ் மேலே வரும்போது செகண்ட் பவர் மைனஸ் 1. இந்த மைனஸ் 1 என்ன ஆகும், மைனஸ் 2. செகண்ட் பவர் மைனஸ் 2, மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 2. ஸோ இப்போ ஆக்சலரேஷனோட யூனிட் என்ன, இப்போ ஆக்சலரேஷன் யூனிட் வந்து மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. மீட்டர் செகண்ட் மைனஸ் 1னா வெலாசிட்டி, ஆக்சலரேஷனோட யூனிட் வந்து மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. ஓகே, இதான் நெக்ஸ்ட். ஆக்சலரேஷன் ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் அப்படின்றது நம்ம எஃப்னு எடுத்துக்கிறோம், கேபிட்டல் எஃப். ஸோ இதோட எக்ஸ்பிரஷன் பாருங்கள், எஃப் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் அப்படின்றது m into a, the product of mass into acceleration, the product of mass and its acceleration, mass into acceleration. mass na already நமக்கு தெரியும் என்னப்பா,
கிலோகிராம். ஆக்சிலரேஷனா மேலே தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. வெரி குட். அப்போ பாருங்க இங்கே யூனிட் எழுதுறேன். கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. ஸோ 1 by 1 அப்படியே கண்டினியூஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் ஈஸியாக நீங்கள் எழுதிடலாம். யூனிட் எல்லாம் எக்ஸ்பிரஷன் தெரிஞ்சுன்னா யூனிட்டை வந்து நீங்களாகவே எழுதிடலாம். ஸோ எக்ஸ்பிரஷன் அதுதான் எக்ஸ்பிரஷனை நீங்கள் தரவாக you have to study properly. கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 ஆர் ஃபோர்ஸுக்கு வந்து இன்னொரு யூனிட் இருக்குது, நியூட்டன். சயின்டிஸ்ட் நேம் என். ஸ்மால் லெட்டரில் எழுதணும் அப்படின்னா சரி ஃபுல் நேம் எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஸ்மால் யூஸ் பண்ணணும், நியூட்டன் எழுதணும். சரிங்களா? வெறும் லெட்டர் மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா என். ஃபோர்ஸ்னா நியூட்டன் என். ஓகே. அண்ட் ஃபைனலி நம்ம 8th ஒன் வந்து ப்ரெஷர். ப்ரெஷர் வந்து பி. ஃபார்முலா பாருங்க. ஸோ இங்கே எழுதுகிறேன் எக்ஸ்பிரஷன். ப்ரெஷர் சரி ஸ்மால் பி அப்படின்னா மொமெண்டம். ப்ரெஷர் அப்படின்றது ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸோ எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் பை ஏரியா. ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸோ இந்த சைட் செய்யணும். ப்ரெஷர் தானப்பா. ஸோ ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. ஃபோர்ஸ்னா நியூட்டன், ஏரியா என்னப்பா மீட்டர் ஸ்கொயர். ஸோ அப்போ யூனிட் என்னப்பா நியூட்டன் மீட்டர் மைனஸ் 2. ஓகே. எப்படி நம்ம ஃப்ரம் த எக்ஸ்பிரஷன் ஹவு வி கேன் டெரைவ் த யூனிட்ஸ். ஸோ அதை நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ அப்போ ப்ரெஷரோட யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர் மைனஸ் 2. இன்னொரு யூனிட் இருக்கு, பாஸ்கல் அப்படின்ற சயின்டிஸ்ட் வந்து டிட்டர்மைன் பண்ணதுனால நம்ம பிஏ அப்படின்றத யூஸ் பண்ணிக்கிறோம். பாஸ்கல் பிஏ. ஓகே. அண்ட் ஐ திங்க் புக்கில் வந்து 10 குவான்டிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. derived quantities 10 physical quantities கொடுத்துருக்காங்க. நீங்கள் 8 வரைக்கும் நம்ம எழுதியிருக்கோம். அதோட யூனிட்டு 9, 10 என்ன அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். ஸோ 9th ஒன் எனர்ஜி ஆர் ஒர்க். ஒர்க் டனுக்கும் இதே எக்ஸ்பிரஷன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். எனர்ஜி அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு ஆர் ஒர்க் டன் டபிள்யூன்னு எடுத்துக்கிறோம். ஸோ எஃப் இன்டூ எஸ் ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் இல்லைன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் எதனால். ஸோ ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ். ஓகே. ஸோ இப்போ ஃபார்முலா வந்து எக்ஸ்பிரஷன் ஒர்க் டனுக்கும் எனர்ஜிக்கும் சேம் தான். ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ், ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். யூனிட் பாருங்கள், இங்கே பாருங்கள் யூனிட் ஃபோர்ஸ்னா நியூட்டன், டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லை டிஸ்டன்ஸ்னா மீட்டர். ஸோ இப்போ நியூட்டன் மீட்டர் ஆர் ஜூல் அப்படின்னு யூஸ் பண்ணும். இதில் இது நம்ம ஜே அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ நியூட்டன் மீட்டர் அகைன் நியூட்டன் மீட்டர் ஆர் ஜூல். ஓகேப்பா. ஸோ இதான் எனர்ஜி ஆர் ஒர்க் டன், இதோட எக்ஸ்பிரஷன் அண்ட் யூனிட். ஸோ லாஸ்ட் 10th ஒன் சர்ஃபேஸ் டென்ஷன். ஸோ இது சர்ஃபேஸ் டென்ஷன் என்ன அப்படின்றதெல்லாம் அதோட டெஃபினிஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஹையர் கிளாஸில் படிப்பீங்க. பட் யூ ஷுட் நோ அபவுட் எக்ஸ்பிரஷன். யூ ஷுட் நோ த எக்ஸ்பிரஷன் அண்ட் யூனிட் மட்டும் நீங்கள் தரவாக படிச்சுக்கோங்க. சர்ஃபேஸ் டென்ஷன்ஸ் அப்படின்றது நம்ம ஃபார்முலா வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் டீன்னு கூட எடுத்துக்கணும். ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்றது ஃபோர்ஸ் டிவைடட் பை லென்த். Force divided by length. Surface tension T அப்படின்னு வரும். ஃபோர்ஸோட யூனிட் பாருங்க நியூட்டன் டிவைடட் பை லென்த்னா மீட்டர். ஸோ நியூட்டன் பை மீட்டர் ஆர் நியூட்டன் மீட்டர் மைனஸ் 1. ஓகே. ஸோ இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸையும் டெரைவ்டு குவான்டிட்டிஸோட என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, அதோட எக்ஸ்பிரஷன் என்ன and their units you have to learn thoroughly. So one time you have to write and practice the expressions and units. Thank you students. Thank you.